வணக்கம். குமரேசன் எஸ்கே தமிழ் யூடியூப் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். இந்த காதலர் தினம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது இல்லை, ரொமானியா நாட்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நிகழ்வு எப்படி இந்த பிப்ரவரி 14 கொண்டாடினாங்கன்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு வல்கராக இருக்கும். வேண்டாம், அது வேண்டாம், அதை நீங்கள் படித்தே தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அன்றைக்கி காதலர் தினம் வந்து சந்தோஷமாக கொண்டாடுறீங்க. ஆனால் அந்த காதலில் உருவானது அது வேறொரு வழியில் உருவானது. ஓகேங்களா? காதலர் தினத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒருவருக்கொருவர் மனத்தை பரிமாறிக்கொள்வது தான் இந்த காதலர் தினம். அதை தனிமையில் இருக்கவங்களும் கொண்டாடுறாங்க, சிங்கிளாகவும் கொண்டாடுறாங்க, காதலர்களும் கொண்டாடுறாங்க. அனைவருமே நேசிக்கக்கூடிய, நீங்கள் யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட செலுத்தக்கூடிய அன்பு தான் இந்த காதல்ங்கிறது. வீட்டில் நீங்கள் உங்கள் அப்பாவை நேசிங்க, அம்மாவை நேசிங்க, அண்ணனை நேசிங்க, தங்கையை நேசிங்க, அனைத்து உறவுகளையும் நேசிங்க. காதல்ங்கிறது ஒரு அன்பு தான். இந்த அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக தான் காதல் தினம்ங்கிறது. இது பிப்ரவரி 14 ஏன் பண்ணியிருக்காங்கன்னு அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது ரோமானிய நாட்டில். அந்த அவருடைய பேரை வச்சு தான் அந்த வேலண்டைன்ஸ் டேங்கிறத நம்ம அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த காதலர் தினத்தில் நீங்கள் இப்போ ட்ரெண்டு வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. லக்ஸுரியாக அங்கங்கே வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அதில் எதாக இருந்தாலும் உறுதியாக இருக்கணும். உண்மையான காதலாக இருக்கணும். காதல் தெளிவாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். கடைசி வரைக்கும் இது நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தான் எல்லோருடைய விருப்பமே. அதனால் சும்மா ஏனாதானு நம்ம காதல் தினம் கொண்டாடணும், இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் ஜாலியாக அப்படி காதல் தினத்தை இருந்துட்டு பண்ணிடலாங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. முதல்ல வீட்டில் உள்ளவங்களை நேசிங்க. வீட்டில் உள்ளவங்க நேசித்தாலே எல்லாருமே அடுத்தடுத்து அவங்களுக்கே தெரியும், நம்ம இவங்களை நேசிக்கும், அவங்கள நேசிக்கும், அவங்கள நேசிக்கும். யார்கிட்ட இப்படி நேசித்தாலும் உண்மையாக நேசிங்க. யார்கிட்டையும் நடிக்கக்கூடாது. உண்மையாக நேசித்தது தான் காதல். அந்த காதல் நிச்சயம் ஜெயிக்கும். அப்படி ஜெயித்த காதல்கள் நிறைய இருக்குது. தாஜ்மஹால் இருக்குது ஆக்ராவில். ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் தான் இன்றைக்கி காதலர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. எனவே நீங்கள் உண்மையாக காதலிங்க. காதலர் தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.